ஓகே, ஜாதிகளோட கலந்து அவருடைய காரியத்தை கற்றுக்கொண்டு அவருடைய விக்கிரங்களை சேவித்தார்கள். ஓகே, என்னது அவங்களுடைய இந்த ஜாதிகள்னா ஜாதியை பத்தி வேதம் பேசல. ஜாதிகள்னா மற்ற கடவுளை வணங்குகிறவர்களை பத்தி வேதம் பேசுகிறது. அவர்களை பத்தி என்ன கத்துக்கிட்டாங்கன்னு பாக்குறோம். வாசிங்க 37வது வசனம். என்ன கத்துக்கிட்டாங்க? அல்லேலூயா. இந்த இடத்துல அவர்கள் மனிதர்கள் தேவன் விரும்பாத காரியங்களை கத்துக்கொண்டது. ரொம்ப முக்கியமான காரியங்கள் என்ன கத்துக்கொண்டார்னா, தன்னுடைய பிள்ளைகளை சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? தன்னுடைய பிள்ளைகளை பலியிட ஆரம்பிச்சாங்க. அந்த நாட்கள்ல பலியிடுகிறது அப்படி உள்ளது. இன்றைய நாட்கள்ல எப்படி உங்களுடைய பிள்ளைகளை பலியிடுறீங்க தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வேதத்துல நடத்துற விதத்துல நடத்தாதபடி அவர்கள் மனம் போன போக்கில் போகிற வேலை நீங்க விடுறீங்க. பாத்தீங்களா? நீங்க இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறீர்கள். அந்த தப்பு பிள்ளை மேல இல்ல, அந்த தப்பு உங்க மேல. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் உங்களுடைய பிள்ளை செய்யுதுன்னா, பிள்ளை அதன்படி செயல்படுதுன்னா, அதனுடைய தப்பு யார் மேல? உங்க மேலதான். உங்கள் மேலதான், உங்களுடைய கணவனார் மேலதான், உங்களுடைய மனைவியார் மேலதான். தேவன் இன்னைக்கு விரும்புகிற காரியம் எப்படி விரும்புகிறார்னா, உங்களுடைய பிள்ளைகளை பலியிடுகிறவர்களாய் நீங்க இருக்க வேணாம். இன்றைய நாட்களில் பாருங்க, நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் அப்படியே யூடியூப் நான் பார்த்துட்டு இருக்க வேலையில ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சகோதரர் தன்னுடைய சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சு வீடியோ எடுக்கிறாருன்னா, அவங்க அப்பாவை அடிக்குது, அவங்க அப்பாவை கெட்ட வார்த்தையில் பேசுது, அதை ஒரு காமெடியாக யூடியூப்ல எடுத்து போடுறாங்க. இதுதான் தன்னுடைய பிள்ளையை பலியிடுறது. தன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை கெடுக்கிறாரு. அந்த பிள்ளை எதிர்காலத்தில் எப்படி போயிருக்கும்? அந்த பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்றைக்கு நிறைய பேர் பிள்ளை பிறந்தோடனே ஃபோட்டோஷூட், பிள்ளை ஒரு 2 வருஷம் ஆனோடனே ஒரு வீடியோ எடுத்து போடுறது, இல்லை அந்த பிள்ளை கொஞ்சம் வளரும் போது அது செய்கிற சேட்டல்களை வீடியோ எடுத்து போடுறது, கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஒரு பெண் பிள்ளை ஆகிட்டா நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் பண்ணி வீடியோ எடுத்து போடுறது. ஏன்? எதிர்காலத்தில் அதனுடைய மைண்டில் என்ன ஃபீட் ஆகும், என்ன ஸ்டோர் ஆகும்? உங்களுடைய பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தணும்னு வேதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. அல்லேலூயா. அதோடைய கடமை உங்கள் மேலே தான் இருக்குது. 2வது, நடத்த வேண்டிய விதம் என்னன்னா, ஓகே, பைபிளில் சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா அப்பப்போ சொல்லுவாங்க, பைபிளில் சொல்லியிருக்கு, உன்னுடைய இருதயத்தில் மதியினம் முட்டி இருக்கும், அதை எதை வச்சு தான் கொண்டு வர முடியும்? எதை வச்சு தான் எடுக்க முடியும்? பெரம்பின் மூலியமாக தான் எடுக்க முடியும்னு வேதம் எழுதியிருக்கு. அதுக்கு எப்போ பார்த்தாலும் நீங்கள் பெரம்பே எடுத்துகிட்டு இருப்பீங்களா? அதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குதா? புதிய ஏற்பாடுல தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். உங்களுடைய பிள்ளைகளோட அன்பா நீங்க சில காரியங்களை சொல்லுகிற வேலையில அந்த பிள்ளைகள் இன்னும் அதிகமா இதை என்ன பண்ணும்? பெற்றுக்கொள்ளும், கேட்டுக்கொள்ளும். சாரி அப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 2 நிமிஷம். உங்களுடைய பிள்ளைகள் நீங்க நன்மையான காரியங்கள் நீங்க எவ்வளவுதான் கோபமா சொன்னாலும் சில நேரத்தில் கேட்காதுங்க. நீங்க அன்பா எடுத்து சொல்லி பாருங்க, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும். பெற்றோர்களுக்கும் தேவனுடைய வார்த்தை கண்டிப்புள்ளதா இருக்குது. உங்களுடைய பிள்ளைகள் நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தணும். எங்க கோவப்படணுமோ அங்க கோவப்படணும், எங்க அன்பா பேசணுமோ அங்க அன்பா பேசி ஆகணும். நீங்க அன்பை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தரலைன்னா அதுடைய கடமையும் உங்க மேலதான் தேவன் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. ஸோ நான் இந்த உலகத்தில் இந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நான் செய்யாமல் இருக்கணும்னா, நான் இஸ்ரவேல் பண்ணின காரியங்கள் நான் செய்யாமல் இருக்கணும்னா, இந்த உலகத்தோடு ஒத்து போகாமல் நான் இருக்கணும்னா, நான் எனக்கு பிள்ளைகளை கொடுத்தார்ல, அந்த பிள்ளைகளுக்கு கடனாளியாக நான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தேவன் என்ன பண்ணுவார்? என்ன நேசிக்கிறவராக இருக்கிறார், என்னை நடத்துகிறவராக இருக்கிறார், என்னை கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, கடைசி வசனத்தை கூட வாசிடலாம். 48வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் அதுக்கு ஒரு படி மேல என்ன இருக்கு? தேவன் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவன் எழுதியிருக்குல. எப்படி எழுதியிருக்கு? என்றென்றைக்கும் தேவன் ஸ்தோத்தரிக்கப்பட துதிக்கப்படத்தக்கவரா இருக்கிறார். அல்லேலூயா.
இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவன் செய்த நன்மைகள் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எப்போ வரைக்கும்னா, இப்போ செங்கடல் எனக்கு பின்னாடி 2ஆ பிளந்துருச்சுன்னா, நான் அந்த சைடு தாண்டி போயிட்டேன்னா எனக்கு ஞாபகம் இருக்கும். கொஞ்சம் முன்னாடி போய் ஒரு 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 வனாந்திரம் வந்துருச்சுன்னா நான் தேவனை மறந்துடுவேன். அதுக்கப்புறம் அந்த வனாந்திரத்தில் தேவன் என்ன தருவார், எனக்கு கண்மலையிலேருந்து எனக்கு தண்ணியை தருவார். நான் அப்புறம் கொஞ்சம் தூரம் தாண்டி போவேன். தாண்டி போகிற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஞாபகம் வச்சுருப்பேன். அதை தாண்டி போனோடனே ஒரு 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 பிட்டரான ஒரு கசப்பான தண்ணி வந்தோடனே நான் என்ன பண்ணிடுவேன், தேவனை மறந்துடுவேன். அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணுவார், அந்த மாறாவின் தண்ணீரை எனக்கு மதுரமாய் மாற்றி தருவார். அதுக்கு முன்னாடி நான் இன்னும் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், தேவனை மறந்துடுவேன். இப்படி தான் இவர்களுடைய வாழ்க்கை உட்காந்து 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 கடைசி 40 வருஷம் என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, வனாந்திரத்திலே செத்து போயிட்டாங்க. நம்ம கானானுக்கு போறோமா, இந்த உலகத்திலே மரித்து போறோமா? கானானுக்கு நீங்க போகணும்னா நித்தியத்துக்கு தேவனை நன்மை உள்ளவர்களாய் துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஒரு நாளைக்கு இந்த ஓகே, கர்த்தர் இன்றைக்கு என்னுடைய தேவைகளை தீர்த்துட்டார், கர்த்தாவே நன்றி, அல்லேலூயா, சக்க சக்க சக்க. கடைசி வரைக்கும் இந்த துதி உங்களுடைய வாய்கள்ல இருக்கணும். அல்லேலூயா. ஒரு நேரத்துக்கு இல்லை, 2 நேரத்துக்கு இல்லை, 3 நேரத்துக்கு இல்லை. கர்த்தர் துன்பமே வந்தாலும் யோபை போல தேவனை துதிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்படி துதிக்கிற வேலையில கடைசியில கானான் போய் சேர முடியும். கானான் யார் யார் போய் சேர்ந்தா? பெண்கள் பைபிள் படிக்கிறது இல்லையா? கானானுக்குள்ள போய் சேர்ந்தது காலேபும் யோசுவாவும். ஏன்னா அவர்கள் நல்ல ஒரு செய்தியை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு தேவனுடைய நல்ல ஒரு செய்தி நான் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா, தேவனுக்கு உண்மையா இருக்கிற வேலையில தேவனை கடைசி வரைக்கும் கைவிடாதபடி தேவனை பிடித்து தேவனை துதிக்கிற வேலையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்யாம பிரியமுள்ள காரியங்களை செய்து நடத்துகிற வேலையில தேவன் நம்மை கானானுக்குள்ள காலடி எடுத்து வைக்க செய்வார். கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக.